ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது எடிட்டிங் ஃபீவர். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் சைஸான 1:1 ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு மீடியாக்குள்ளே போயிட்டு இப்போ ஃபோட்டோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்க போகிறோம். நான் ஆல்ரெடி அந்த ஃபோட்டோ பிக்சல் லேபில் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ கிளிக் பண்ணிட்டு இப்போ வெளியே வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் 2 கொடுத்துட்டேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக நான் 30 செகண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ட்ராக் பண்ணி விட்டுறேன். ட்ராக் பண்ணி முடிச்சுட்டு திரும்பவும் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு மீடியாக்குள்ளே போயிட்டு இப்போ டெம்ப்ளேட் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். டெம்ப்ளேட் கிளிக் பண்ணிவிட்டு கட் ஆப்ஷன் பக்கத்தில் இருக்க அந்த ஸ்ப்ளிட் ஐக்கானை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் ஸ்ப்ளிட் கொடுத்துட்டு இப்போ அதை டச் பண்ணிட்டு பிளெண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீனு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அதை ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ப்ளே ஆகுது. அதை ஃபஸ்ட்டில் வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே ப்ளே ஆகுது. இப்போ நெக்ஸ்ட்டு போயிட்டு திருப்பி மீடியாக்குள்ளே போயிட்டு இப்போது பார்டர் இமேஜ் ஆட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்டர் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அதையும் பிளெண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீன்னு கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அதை ஃபுல்லாக அந்த எவ்வளோ ட்ராக் பண்ணி விடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ட்ராக் பண்ணி முடிச்சுட்டு திரும்பி மீடியாக்குள்ளே போயிட்டு இப்போ டெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு நிறைய டெக்ஸ்ட் இமேஜ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு டெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ண போகிறேன். லவ்வபிள்ன்ற டெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். அது சென்டராக எடுத்து வந்து வச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சென்டராக லைட்டாக நான் சாட்சி வைக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ அதை கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக ட்ராக் பண்ணி முடிச்சுட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு லாஸ்ட்டு 2த்தையும் ஃபுல்லாக ஐ பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் அப்படியே விட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு விட்டுருங்க. திரும்பி மீடியாக்குள்ளே போயிட்டு கலர் இமேஜ் இம்போர்ட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிங்க் கலர் இமேஜை இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு பிளெண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீனு கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு கரெக்டாக எடுத்துன்னு வந்து அந்த டெக்ஸ்ட் இமேஜுக்கு நேராக வச்சுறேன். சென்டராக வச்சுட்டு ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக ட்ராக் பண்ணி முடிச்சுட்டு அதை ஸ்க்ரீன் கொடுத்துட்டு சென்டராக வச்சுட்டு சென்ட் டு பேக்னு கொடுக்குறேன். பேக்கில் போயிடுச்சு. அதை இன்னும் பெருசாகிட்டு அடியில் வச்சுட்டு திருப்பி அந்த கலர் இமேஜை கிளிக் பண்ணிவிடு ஃப்ரெண்ட்ஸ். கலர் இமேஜை ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ப்ளே ஆகுது. ஓவரால் அனிமேஷன் கொடுத்துட்டு ஃப்ளிக்கர்னு கொடுக்குறேன். ஃப்ளிக்கர் கொடுத்துட்டுனா லைட்டாக அப்படியே பிளிங்க் ஆகிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லாவே ப்ளே ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு நான் லாஸ்ட்டு 2த்தையும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுறேன். ஐயோ கலர் எப்படி இருக்குன்னு தெரில. ஹையில் இருக்கா லோவில் இருக்கான்ட்டு பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறன்ற அதை நீங்களே பார்த்து பண்ணிங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே ப்ளே ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். எஃபெக்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. நான் கொஞ்சம் ப்ளே ஆகிற வரைக்கும் விட்டு இருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக ப்ளே பண்ணி பார்த்துட்டு கூட இப்போது ஆடியோக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான சாங்கை ஆட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏதோ ஒரு மியூசிக் ஆட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது உங்களுக்கு தேவையான மியூசிக்கோ இல்லை சாங்கோ இல்லை பிஜிஎம்மோ ஏதோ ஒன்று ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ நான் ஆட் பண்ணலன்னு நினைக்கிறேன். இப்போது திரும்பி ஆடியோக்குள்ளே போயிட்டு மியூசிக் கிளிக் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துறேன். ஆட் ஆகிடுச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ப்ளே ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் ஃபுல்லாக ப்ளே ஆகிற வரைக்கும் விட்டுருக்கேன்.
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாக ப்ளே ஆகிற வரைக்கும் விட்டுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே ப்ளே ஆகுது. இப்போ ஷேர் நவுன் கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ குவாலிட்டி வேணுமோ, எனக்கு ஃபுல் ஹெச்டி வரைக்கும் எனக்கு குவாலிட்டி இருக்குது. நான் அவ்வளோ சைஸுக்கு வச்சுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அஸ். Subscribe now friends.